அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காசியில இறந்தாதான் முக்தி, திருவாரூர்ல பிறந்தாதான் முக்தி. ஆனா திருவண்ணாமலைக்கு நீங்க வரணும்னு அவசியமே கிடையாது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலும் அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொன்னா நாடி வந்து அவர் ஆட்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் அண்ணாமலையார். ஆனா தமிழ்நாட்டுக்காரன் அண்ணாமலையார கைவிட்டு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆந்திராக்காரங்க தான் அதிகமா வர்றாங்க. ஏழுகுண்டலவாடா கோவிந்தா கோவிந்தான்னு போய் இப்ப அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரான்னு நம்மளே உள்ள போக முடியும். இந்த ஊருக்காரங்க நம்ம தெரிஞ்ச அன்பர்கள் சொல்றாங்க, சாமி எங்க வீடு உள்ளதா இருக்கு, எங்களையே உள்ள விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறார். எங்க பார்த்தாலும் ஒரே பிளாக், எதையாவது ஒரு ஐடி கார்டை காமிக்கணும். நம்ம அந்த இது, ஐயா எங்க வீடு உள்ள இருக்கியா, நான் வீட்டுக்கு போனியா, நீ சுத்தி போயா அப்படிங்கிறா. எங்கேயா போறதுக்குறா அந்த சொந்த வீட்டுக்காரனே திருவண்ணாமலைக்கு உள்ள வர முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஆதினங்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், அண்ணாமலையாரை பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா நமக்கு சுவாமி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இந்த ஊர்ல. நீங்க மூலஸ்தானம்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சிகரம், அந்த மலையை நீங்க பைபாஸ்ல இருந்து பார்த்தாலும் ஒரே ஒரு விழுந்து கும்பிட்டு அண்ணாமலையானே உன் திருவடி சரணம்னு சொன்னா போதும், அவர் உங்களை தேடி வருவார். அடுத்த ஸ்டாப்ல அவர் உங்களை வந்து நிப்பாட்டி, என்னப்பா உள்ள வர முடியலையா, பயப்படாத, நானே உள்ள இல்லடா, நானே மலைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, நானே மலை மேல உச்சிக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னையாண்டா தேடிட்டு அங்க வர 5000 ரூபாய் கொடுத்து அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆகையினால திருவண்ணாமலைக்கு நீங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய தலம் நம்முடைய திருவண்ணாமலை.